தேவன் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். எபேசியர் 2 அதிகாரம் 1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை தேவன் உயிர்ப்பித்திருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எப்படி நம்மை உயிர்ப்பித்தார்? இதற்கு பரிசுத்த வேதாகமம் தரும் பதில் என்ன? என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள் என்று எசேக்கியேல் 37 அதிகாரம் 14 கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தேவன் தமது ஆவியை நமக்குள் வைப்பதற்கு முன்பு அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியால் நம்மை முத்திரை போடுகிறார். எப்பொழுது? நாம் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும் போது. இதற்கு ஆதாரமாக எபேசியர் 1 அதிகாரம் 13 வாசிப்போம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இதைத்தான் யாக்கோபு 1 அதிகாரம் 18 அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று வாசிக்கிறோம். இதையே அப்போஸ்தலனாகிய பேதுருவும் தமது 1 நிருபத்தில் 1 அதிகாரம் 23 சொல்லுகிறார். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. எந்த வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்தார் அல்லது உயிர்ப்பித்தார்? எபேசியர் 1 அதிகாரம் 13 சொல்லுகிறபடியான இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கொண்டு நம்மை உயிர்ப்பித்தார். இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம் என்பது பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறபடி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய மாசற்ற விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி சிலுவையில் பலியாகி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்ற சுவிசேஷ வசனங்களை விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியால் நம்முடைய ஆவியில் முத்திரையிடப்பட்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இதற்கு ஆதாரமாக உள்ள கலாத்தியர் 1 அதிகாரம் 16 1 யோவான் 1 அதிகாரம் 7 ரோமர் 10 அதிகாரம் 9 மற்றும் 10 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 5 ஆகிய வசனங்களை கவனியுங்கள். இப்படியாக தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியால் நம்மை முத்திரித்து பரிசுத்த ஆவியால் நிரப்பி அபிஷேகித்து உயிர்ப்பித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து நாம் பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட நம்மை ஒப்பு கொடுத்து ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.